பிப்ரவரி 2 நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுத்துன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெண்டாவது கேண்டில் நம்மளோட கேண்டில். ஸோ ரெண்டாவது கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக இருந்தது. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஸ்ட்ராங் பையர் கேண்டில் இருக்குது. ஸோ இதோட ஓப்பனை வந்து க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் வைக்கும்போது அந்த புல் பேக்கில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டண்டோட ஓப்பன் ப்ரைஸு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு அடுத்தடுத்து கீழே வரும்போது ஒவ்வொரு செல்லரோட ஓப்பனை தொடும்போது இந்த பையரோட ஓப்பன் கிட்ட ப்ரைஸ் வரும். இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்தாங்கன்னா அந்த புல் பேக்கு நல்லாவே வந்து இங்கே இருக்கிற கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வச்சா தான் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரம் பையர்ஸ்னால் மூவ் கொடுக்க முடியாத மார்க்கெட்டு. இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இங்கே இருக்கிற செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை இந்த செல்லர் க்ளோஸ் வச்சனால ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வரும்னு நம்ம இந்த இடத்துல ட்ரேடை என்ட்ரி பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லோ வரைக்கும் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணோம். ஸோ ரெண்டாவது ட்ரேடு. இதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடு நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கிற பையரோட ஓப்பனை இங்கே பையர் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. எக்ஸாக்டாக இந்த புல் பேக்கில் எடுத்துருந்தோம். புல் பேக்கில் எடுத்த ட்ரேடு நம்மளோட இந்த ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் வரும். ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் அடுத்த ட்ரேடு நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து ஒரு செல்லர் வந்து க்ளோஸ் வச்சுட்டு அடுத்தடுத்து செல்லர் கேண்டில் வந்ததுன்னா கீழே வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல பையர்ஸு ஸ்ட்ராங்காக நல்லாவே வந்து ரேலியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்தடுத்து நல்லா வந்து ஒரு வால்யூமான பையர் கேண்டில் உள்ள பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த லோவுக்கு கீழே கட் ஆகாமல் இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஐயை நல்லா சேலஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லோ கீழே ப்ரைஸு இந்த லெவலுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா வால்யூமாக இன்றைக்கி நம்ம மார்க் பண்ண இந்த ஜோன் லெவல்லையே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸை நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.